அந்த எலுமிச்சம்பழம் மாங்காய் எல்லாம் பிடிங்கிட்டு வந்தோம்னாங்க வீட்டில் வச்சுட்டு எல்லாம் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நைட் ஆயிடுச்சு. நைட்டு 8 மணி ஆனால் அவர் வேலை விட்டு வந்துடுவார். வந்தவுடனே கதவை திறந்தவுடனே எலுமிச்சம்பழம் வாசனை அவருக்கு மூக்கு தூக்கிடுச்சு. என்ன எலுமிச்சம்பழம் வாடை அடிக்குது அப்படின்னு கிச்சனில் வந்து பார்த்தா, என்ன இவ்வளோ எலுமிச்சம்பழம் மாங்காலாம் இருக்குது ஏது அப்படின்னு கேட்டாருங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணன் மனைட்டி கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பக்கத்து காட்டில் நிறையா இருந்துச்சுங்க, அவங்களும் நானும் பிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு பாருங்க. வாயில் சொன்னது தாங்க அவர் அப்படியே வந்த சோர்ல ஒரு அடி கன்னத்தில் விட்டாருங்க. என்ன இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். யாரால? இந்த அம்மாவால. சத்தியமாங்க எனக்கு அப்படியே ஒன்றுமே ஓடலை. பிரேமா, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? திருடுறது. மணி பொண்டாட்டி திருடுதுன்னு சொன்னா ஊருக்குள்ள எனக்கு எவ்வளவு அவமானம். தப்பு இல்லையா பக்கத்து காட்டுல இப்படிலாம் திருடுறது? அவங்க பார்த்துட்டு எதுனா அவங்க சொன்னா அசிங்கம் இல்லையா அப்படின்னு கேட்டு நான் திட்டினாருங்க. அப்புறமா அந்த அம்மா ஆனால் அது எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டே இருந்திருக்க மாட்டேங்குது. மறுநாள் ஒரு வேலைக்கு போனாருங்க. வேலைக்கு போனோடனே இந்த அம்மா வந்து என்கிட்ட கேட்டுச்சு, என்ன பிரேமா நைட்டு அடிச்சிட்டாரா அப்படின்னு. ஆமாக்கா அடிச்சிட்டாரு. உங்க வீட்டுக்காரவங்க ஒண்ணுமே பண்ணலையா? அந்த எல்லாம் கண்டுக்கவே மாட்டான், நீ வேற அப்படின்ட்டுருச்சுங்க. ஐயோ எது கேட்குறீங்க. அப்புறமா என்ன பண்ணோம், மொய் வைக்கிறதுக்காக காசு கொடுத்தாருங்க. ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷனு. எனக்கு வந்து 150 ரூபா காசு கொடுத்தாரு, அவங்களுக்கும் 150 ரூபா கொடுத்தாரு போல இருக்கு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, மொய் வைக்கலாம் தெரியுமா, நீ 50 ரூபா எடுத்துக்கோ, நான் 50 ரூபா எடுத்துக்கிறேன், எதுக்கு 150 ரூபா வச்சுட்டு ஆளுக்கு 100 ரூபா வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னுச்சு. அன்னைக்கு